ராமநாராயண ராம். தர்மம் யாருடைய சொந்த உரிமையோ அல்லது சொத்தோ அல்ல. தர்மம் அனைவருக்கும் சமமானது. தர்மமும் அரசியலும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போன்றவை. தர்மத்தை அல்லது அரசியலை நீக்கினால் அது உப்பில்லாத உணவாக மாறும். நாம் தர்மம் குறித்து மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். தர்மத்தின் அடிப்படை மந்திரம் என்னவெனில், நாம் நம் பகுத்தறிவுக்கு இணங்க வாழ வேண்டும். நம்மை எளிமையிலும் இயல்பிலும் வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வாறு நீரும் காற்றும் எளிமையானவையாக உள்ளனவோ அதேபோல் நாம் வாழ வேண்டும். நாம் எப்போது வேண்டுமானாலும் நீரையும் காற்றையும் பயன்படுத்த முடியும். அவசியமில்லாத போது அவற்றை விட்டுவிடவும் முடியும். அதேபோல நம் நடத்தையில் எளிமையை பிரதிபலிக்க வேண்டும். தர்மம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். தர்மத்தை வணிகமாக்கியவர்களை அடையாளம் காணவும் புறக்கணிக்கவும் வேண்டும். தர்மத்தின் மையம். தர்மம் என்பது சிலை வழிபாடு அல்லது சாதி அடிப்படையிலானதாக மட்டுமல்ல. அது யாராவது இந்து, முஸ்லிம், சிக்கள் அல்லது கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்பதையும் குறிக்கவில்லை. நாம் நீரை, சூரிய ஒளியை அல்லது காற்றை பிரிக்க முடியாதது போல தர்மத்தையும் பிரிக்க முடியாது. தர்மம் அனைத்திற்கும் பொருந்தக்கூடியது, பகுத்தறிவும் நியாயமும் கொண்டது. மனிதன் தர்மத்தை முழுமையாக விளக்கினால் அவரது உடலின் எந்த ஒரு பொருட்டும் இருப்பதில்லை. நம் உடலே நம் உண்மையான தர்மம். நம் உடல் 5 தன்மங்களால் பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயமானது. இந்த தன்மங்களே நமக்கு அனைத்து உயிர் சக்தியையும், அறிவையும், நுட்பத்தையும் அளிக்கின்றன. நம் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள உதவுகின்றன. சாதி, மதப் பிரிவுகளை முறியடிக்க சமூகத்தில் சாதி மற்றும் மதத்தின் பேரில் பல பிரிவுகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இது தொடர்ந்தால் உலகம் விரைவில் மோதலின் களமாக மாறும். பகைமையை விதைப்பதற்கு பதிலாக நாம் அன்பையும் ஒற்றுமையையும் ஊக்குவிக்க வேண்டும். இந்தியாவிற்கு அனைவரையும் இணைக்கும் ஆன்மீக சக்தி உள்ளது. ஆனால் அதற்காக நம்மை நாமே அடையாளம் காண வேண்டும். நம் உள்ளுணர்வை கேட்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவரும் 5 தன்மங்களால் ஆனவர்கள் என்பதை நாம் மறந்துவிடுகிறோம். நமக்குள் ஒரே இதயமும் ஒரே மூளையும் உள்ளது. ஆனால் நம் இதயத்திலும் மூளையிலும் நன்மையை அல்லது தீமையை நிரப்புவது நமக்கு தான் சார்ந்தது. இந்தியாவில் சாதி, மத பிரச்சினைகள். சாதி மற்றும் மதம் தொடர்பான பிரச்சினைகள் இந்தியாவில் நூற்றாண்டுகளாக இருந்து வருகின்றன. இது சமூகத்தை பிரித்து பல்வேறு குழுக்களாக பிரிக்கிறது. இந்த செயல்பாடுகள் மனிதாபிமானத்திற்கு விரோதமானவை மட்டுமல்ல, சமூக முன்னேற்றத்திற்கும் தடையாக உள்ளன. சாதி மற்றும் மதம் ஒருபோதும் சமூக மேம்பாட்டின் கருவியாக இருக்க முடியாது. மாற்றத்திற்கான அழைப்பு. இப்போது இந்த வித்தியாசங்களை ஒழித்து சமத்துவம், மதச்சார்பற்ற தன்மை மற்றும் முன்னேற்றத்திற்கான சமூகத்தை உருவாக்குவதற்கான நேரம் வந்துள்ளது. இது முடியும். நாம் நம் பகுத்தறிவை கேட்கும்போது, இயற்கையுடன் இணையும் போது மற்றும் ராமநாராயண ராம் என தினமும் ஜபம் செய்வது மூலம். இயற்கையே பெரிய தர்மாகும். அதனை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ராமநாராயண ராம் நிலைத்த நிலை. ஒரு மனிதன் ராமநாராயண ராமுடன் இணைந்து விட்டால் அவரது வாழ்க்கை சீராகவும் நிலையாகவும் மாறிவிடும். அது நம்மை எப்போதும் சிந்தனையில் நேர்மையாக இருக்கவும், நல்ல செயல்களை செய்யவும், மற்றவர்களுக்கு உதவவும் கற்றுத்தரும். ராமநாராயண ராம் ஜபத்தின் மூலம் சமூகத்தில் பரவியுள்ள எதிர்மறை ஆற்றல்களை அடக்க முயற்சிக்கப்படுகிறது. சாதகமான சிந்தனையை அணுகி இயற்கையுடன் இணைந்து ராமநாராயண ராமை ஜபம் செய்வதன் மூலம் நாமே அல்லாமல் சமுதாயத்தையும் மாற்ற முடியும். ஒற்றுமையும் முன்னேற்றமும் கொண்ட ஒரு உலகை உருவாக்க முடியும்.